ராணுவ வீரர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் முன்பே முக்கிய ரகசிய தகவலை அறிந்து கொண்டு கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டிய சம்பவம் சர்வதேச நிதி மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் பிரெடிக்ஷன் மார்க்கெட் எனப்படும் கணிப்பு சந்தையில் மிக குறுகிய நேரத்தில் சுமார் $4 லட்சம், அதாவது இந்திய மதிப்பில் 3.3 கோடி ரூபாய் வரை லாபம் ஈட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் பாலி மார்க்கெட் எனப்படும் ஆன்லைன் தளத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது. எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்து பணம் வைத்து வர்த்தகம் செய்யும் இந்த தளம் சமீப காலமாக அதிக கவனம் பெற்றுள்ளது. இந்த விவகாரத்தின் மையத்தில் இருப்பது அமெரிக்கா மேற்கொண்ட ரகசிய ராணுவ நடவடிக்கை பற்றிய தகவல் வெளியாவதற்கு முன்பே அதனை அறிந்திருப்பது எப்படி என்ற கேள்வியே ஆகும். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா ஈரான் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஆனால் இந்த தாக்குதல் குறித்த வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்கு சில நிமிடங்களுக்கு முன்பே சந்தேகத்திற்கு இடமான வர்த்தகம் நடந்துள்ளது. அமெரிக்கா இன்று ஈரானை தாக்குமா என்ற கேள்விக்கு ஒரு பயனர் ஆம் என மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்துள்ளார். அந்த நேரத்தில் இந்த நிகழ்வு பொதுமக்களுக்கு தெரியாத ஒன்றாக இருந்தது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியதும் அந்த பந்தயத்தின் மீது மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது. இதன் மூலம் குறுகிய நேரத்தில் அந்த பயனர் கோடிக்கணக்கான லாபத்தை பெற்றுள்ளார். பின்னர் நடந்த விசாரணையில் அந்த பயனர் சாதாரண நபர் அல்ல, அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவில் பணியாற்றும் வீரர் என்பதும் தெரியவந்துள்ளது. பொதுவாக இத்தகைய கணிப்பு சந்தைகள் தேர்தல் முடிவுகள், விளையாட்டுப் போட்டிகள், அரசியல் மாற்றங்கள் போன்றவற்றை மையமாக கொண்டு செயல்படுகின்றன. ஆனால் இந்த சம்பவம் போர் நடவடிக்கைகள் கூட வர்த்தகமாக மாறிவிட்டதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. சாதாரண பங்குச்சந்தையில் ரகசிய தகவல்களை முன்கூட்டியே அறிந்து அதனை பயன்படுத்தி வர்த்தகம் செய்வது இன்சைடர் ட்ரேடிங் எனப்படும் கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. ஆனால் கிரிப்டோ கரன்சி மற்றும் கணிப்பு சந்தைகளில் இதுபோன்ற புதிய துறைகளில் இதற்கான சட்டங்கள் இன்னும் தெளிவாக அமைக்கப்படாதது பெரிய சிக்கலாக உள்ளது. இந்த வழக்கில் இராணுவ ரகசியத்தை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்தியிருப்பது ஒரு பெரிய ஒழுங்குமுறை மீறலாக பார்க்கப்படுகிறது. இது தேசிய பாதுகாப்பு கோணத்திலும் ஆபத்தான முன்னுதாரணமாக கருதப்படுகிறது. இந்த சம்பவம் வெளியானதும் அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் தீவிரமான விசாரணையில் இறங்கியுள்ளன. சம்பந்தப்பட்ட இராணுவ வீரருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கமோடிட்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கமிஷன் போன்ற கட்டுப்பாடு அமைப்புகள் இத்தகைய கணிப்பு சந்தைகளை கட்டுப்படுத்த அல்லது தடை செய்ய வேண்டுமா என்ற விவாதத்தையும் தொடங்கியுள்ளன. இந்த சம்பவம் தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் நிதி சந்தைகள் வளர்ச்சி ஆகியவற்றுடன் இணைந்து வரும் புதிய அபாயங்களை வெளிக்கொண்டு வந்துள்ளது. எதிர்காலத்தில் இத்தகைய தளங்களுக்கு கடுமையான விதிமுறைகள் கொண்டு வரப்பட வேண்டியது அவசியம் என வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.